Hello student, question number 3, subdivision number 1. ஒரு ஃப்ராக்ஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து இங்கே டிவைடிங் பை கொடுத்துருக்காங்க. டிவைடிங் பை இப்போ நார்மலாக நம்ம எடுத்துக்கிறோமே எக்ஸ் ஸ்கொயர் டிவைடிங் பை 2ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டிவைடிங் பை சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டிவைடிங் பை சிம்பிள் கொடுத்து இந்த இடத்துல 3 டிவைடிங் பை 2ன்னு கொடுத்துட்டாங்க. 3 டிவைடிங் பை 2 இதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிவைடிங் பை 2 அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த 3/2 இருக்குல்ல, அந்த 3/2க்கு முன்னாடி டிவைடிங் பை, அப்போ டிவைடிங் பண்ணால் இங்கே டிவைடிங் பை சிம்பிள் கொடுத்து நெக்ஸ்ட்டு 3/2 வந்து மறுபடியும் கீழே எழுதணும். இப்போ இது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடிங் பை 2 நெக்ஸ்ட் இது ரெசிப்ரோக்கலில் மாறும். ரெசிப்ரோக்கலில் மாறினா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து 2 டிவைடிங் பை 3 மாறும். திரும்ப நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் ரெடியூஸ் பண்ணிடணும். ரெடியூஸ் பண்ண முடியலைன்னா நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் கியூப் டிவைடிங் பை 3ன்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். அப்போ இது என்ன செய்யணும், இந்த டிவைடிங் பை சிம்பிள் இருந்தால் நம்ம டிவைடிங் பையில் இதை கொடுக்காம டைரெக்டாகவே நம்ம ரெசிப்ரோக்கலை மாற்றலாம். டைரெக்டாகவே ரெசிப்ரோக்கலை மாற்றுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடிங் பை 2 இங்கே டிவைடிங் பை சிம்பிள் இருக்கனால மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து 2 டிவைடிங் பை 3ன்னு சொல்லி ரெசிப்ரோக்கலை டைரெக்டாக மாற்றலாம். அதுக்கப்புறம் டிவைட் பண்ண வேண்டியதை டிவைட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இப்போ கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் ரைட் பண்ணிக்கலாம். given equal 2a square plus 5a plus 3 dividing by 2a square plus 7a plus 6. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை சிம்பிள் இருக்கனால ரெசிப்ரோக்கலை மாற்றுவோம். ரெசிப்ரோக்கலை மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து 5 காமன் எடுக்கலாம். 5 காமன் எடுக்கிறேன் அப்படின்னா என்னென்னா 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 5 காமன் எடுக்கிறது அப்படின்னா 5ஆல் எவரி டைமையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைடிங் பை 5 டிவைடிங் பை 5 டிவைடிங் பை 5 1 5 is 5 1 5 is 5 1 5 is 5 7 5s are 35 1 5 is 5 10 5s are 50. இப்போ 5 காமன் எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்ன எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 -5 காமன் எடுத்துடும் -5. இப்போ இங்கே ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7a ப்ளஸ் 10 கிடைக்குது. மைனஸையும் எவரி டைம்லையும் மைனஸ் இருக்குது, மைனஸையும் காமன் எடுத்தாச்சு. அப்போ இதை ரெசிப்ரோக்கலை மாற்றும் போது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்தாச்சு. ரெசிப்ரோக்கலை மாற்றும் போது -5 ஆஃப் ஏ ஸ்கொயர் plus 7a plus 10 dividing by ரெசிப்ரோக்கலை மாற்றும் போது கிடைச்சது a ஸ்கொயர் plus 6a plus 5 ரெசிப்ரோக்கலை மாற்றியாச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஷனையும் ரைட் பண்ணியிருக்கு. குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷனாக இருக்கனால ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் நமக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்க தெரியணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஏஸ்கனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் கான்ஸ்டன்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 6. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 6 கிடைக்கணும். ஆட் பண்ணல நமக்கு வந்து ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 5 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது 5ஆகவும் மல்டிப்ளை பண்ணும்போது 6ஆகவும் கிடைக்கணும். இப்போ டேபிள்ஸ் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 வராப்பில் டேபிள்ஸ் சொல்லுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 6 வராப்பில் டேபிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா 3 2s are 6 3 2s are 6. நெக்ஸ்ட்டு இங்கே ஏ ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குது 2 இருக்குது. அப்போ டிவைடிங் பை 2 கொடுக்கணும். டிவைடிங் பை 2a இப்போ இதில் ஏதாவது டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிவைட் ஆகும். 2 டிவைட் ஆகும். இந்த ஃபேக்டர்ஸ் எதுக்கு எழுதணும் அப்படின்னா வந்து இதுக்கு எழுதணும். இங்கே ரைட் பண்ணிக்கணும். இதுக்கு பதிலாக இந்த ஃபேக்டர்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 2a ப்ளஸ் 3 நெக்ஸ்ட்டு இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒன்று மேட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ a + 1 ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. டிவைடிங் பை நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபேக்டர்ஸ், இதுக்கான இந்த எக்ஸ்பிரஷனுக்கான இந்த குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 12 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 12. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 12. ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 7. ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 7. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 12 வராப்பில் டேபிள், ஆட் பண்ணால் 7 4 3s are 12. இங்கே ஏ ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 இருக்குது.
அப்போ டிவைடிங் பை 2a எழுதணும். டிவைடிங் பை 2a டிவைடிங் பை 2a இல்லை ஏதாவது டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது டிவைட் ஆகும். 1 2 is 2 2 2s are 4. இப்போ ஃபேக்டர் எழுதும்போது a + 2ங்கிற ஒரு ஃபேக்டரும் a + 2ங்கிற ஒரு ஃபேக்டரும் அனதர் ஃபேக்டராக 2a + 3ங்கிற ஃபேக்டரும் கிடைக்கும். 2a + 3ங்கிற ஃபேக்டரும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் a² + 7a + 10க்கான ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்குன்னா 10 கிடைக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 10. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 10 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆட் பண்ணையில் நமக்கு ஏஸ்கனுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒன்று இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. ஆட் பண்ணும்போது ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 7 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 10 வராப்பில் டேபிள் சொல்லுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 10 வராப்பில் டேபிள் 5 2s are 10 5 2s are 10. இப்போ இங்கே a² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஏதாவது இருக்குதா? a² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எதுவுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்போ நம்ம எழுதும்போது ரைட் பண்ணும்போது டிவைடிங் பையில் கொடுப்போம். டிவைடிங் பை 1 மல்டிப்ளிகேஷன் a 1 மல்டிப்ளிகேஷன் a. அந்த 1 இருந்தாலும் இல்லாட்டனும் நமக்கு இருக்கிறதாத்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அதில் வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 இருக்குது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவைன்னா எழுதிக்கணும், இல்லாட்டி விட்டுலாம். ஃபேக்டர்ஸ் இப்போ ரைட் பண்ணும்போது எப்படி எழுதுனா வந்து a + 5 1 ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டராக a + 2 அனதர் ஃபேக்டராகவும் கிடைக்கும். அப்போ a + 5 நெக்ஸ்ட்டு a + 2 அனதர் ஃபேக்டராக கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் -5 இருக்குது. அந்த -5 ரைட் பண்ணி நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்க்காத குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது. a² + 6a + 5 இங்கே இருக்குது. இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னன்னா இங்கே 1ஓட நம்ம இந்த a² கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் 5 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 5 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது a கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா 6 கிடைக்கணும். ஆட் பண்ணல 6 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 5 வராப்பில் டேபிள் நமக்கு வந்து 1 5 is 5. ஆட் பண்ணும்போது இது 6 கிடைக்கும். இங்கே a² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 தான் இருக்குது. அப்போ நம்ம a மட்டும் எழுதினாலும் போதும், இல்லாட்டி 1aன்னு எழுதினாலும் சரி தான். a டிவைடிங் பை a டிவைடிங் பை a. இப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸ் a + 1 ஒரு ஃபேக்டரும் a + 1 ஒரு ஃபேக்டரும் a + 1 ஒரு ஃபேக்டரும் அனதர் ஃபேக்டராக a + 5 அனதர் ஃபேக்டராகவும் கிடைக்கும். இதில் எது எதெல்லாம் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமோ அதால் நம்ம டிவைட் பண்ணிடலாம். இங்கே a + 2a + 3 ஒரு ஃபேக்டரும் இங்கே 2a + 3யும் டிவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு a + 1 இருக்குது. இங்கே a + 1 ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a + 2 இருக்குது. a + 2 a + 2 ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு a + 5 இருக்குது. a + 5 எல்லாமே டிவைட் ஆயிடும். லாஸ்ட்டில் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -5 மட்டும் கிடைக்குது. இப்போ கிவன் சொல்லி எழுதி ஆன்சரை நம்ம -5 சொல்லி எழுதி பாக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஆன்சரை எழுதி பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சப்டிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 2ல் குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டை டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். இங்கே குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் நம்ம டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். இதுலையும் ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். இதில் b² - 49 இருக்குது. அங்கே என்ன செய்யலாம்னா b² அப்படி ரைட் பண்ணிடலாம். b² -49 7² சொல்லி எழுதலாம். 7² சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இல்லை எதையுமே நம்மளால் காமனாக எடுக்க முடியாது. அதனால ஸ்பிட்டிங் த மிடில் டேர்மை நம்ம டைரெக்டாக ரைட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இங்கே b² + 3p - 28 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 28 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 28 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 3 கிடைக்கணும். இதுக்கான டேபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 28 கிடைக்கணும். -28 மல்டிப்ளை பண்ணால் -28 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது +3 கிடைக்கணும். அப்போ டேபிள்ஸ் 7 4s are 28 7 4s are 28. இப்போ மைனஸ் சிம்பிளை இங்கே கொடுத்துலாம். சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து +3 கிடைக்குது. டிவைடிங் பை வேரியபிளாக என்ன இருக்குன்னா p இருக்குது. அப்போ b இங்கேயும் b எழுதலாம். ஃபேக்டர்ஸை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். b + 7 ஒரு ஃபேக்டராகவும்
பி ப்ளஸ் 7 ஒரு ஃபேக்டராகவும் நெக்ஸ்ட்டு பி மைனஸ் 4 அனதர் ஃபேக்டராகவும் கிடைக்குது. டிவைடிங் பை அடுத்ததில் டிவைடிங் பை நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 சொல்லி கொடுத்துருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்குன்னா 4 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குன்னா 4 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போதும் 4 தான் வரணும், மல்டிப்ளை பண்ணும்போதும் 4 தான் வரணும். இப்போ டேபிள்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா 2 2s of 4. இங்கே வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னா பி தான் இருக்குது. அப்போ டிவைடிங் பை பி டிவைடிங் பை பி டிவைடிங் பை பி. இப்போ ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்து ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டர்ஸை பி ப்ளஸ் 2 ஒரு ஃபேக்டராகவும் பி ப்ளஸ் 2 ஒரு ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டர் பி ப்ளஸ் 2 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. நமக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை ரைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினில் இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் இருக்குது. அப்போனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இப்போ நம்ம வந்து நிறைய டைம் இந்த ஃபார்முலாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். டைரெக்டாக ரைட் பண்ணால் ஏ ப்ளஸ் பினா பி ப்ளஸ் 7. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பினா பி மைனஸ் 7. டிவைடிங் பை நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் 14. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் 14. ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் 5. ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 வரணும். டேபிள்ஸ் நமக்கு 7 2s of 14. 7 2s of 14. 7க்கு ஃப்ரெண்டில் நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுத்தோம்னா சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் 5 கிடைச்சிடும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14. டிவைடிங் பை வேரியபிள்ஸ் அங்கே வந்து பி இருக்குது. டிவைடிங் பை பி. இப்போ ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸை பி மைனஸ் 7 ஒன் ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டராக பி ப்ளஸ் 2ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஏதாவது ரெடியூஸ் ஆகுதான்னு சொல்லி பார்த்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டிவைட் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ரெசிப்ரோக்கலை மாற்றணும். ஏன்னா டிவைடிங் பையில் இருக்கும். கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கான கொஸ்டினில் வந்து டிவைடிங் பை இருக்குது. சப்டிவிஷன் நம்பர் 2. டிவைடிங் பையில் இருந்தால் அதை ரெசிப்ரோக்கலை மாற்றணும். நம்ம ரெசிப்ரோக்கலை மாற்றாமல் டைரெக்டாக ரைட் பண்ணியாச்சு. ரெசிப்ரோக்கலை மாற்றி அதை டிவைட் பண்ணிடலாம். இப்போ எதாவது டிவைட் ஆகுமோ அதை டிவைட் பண்ணிடலாம். பி ப்ளஸ் 7 இங்கே பி ப்ளஸ் 7. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் 4 இருக்குது. டிவைடிங் பையில் பி மைனஸ் 4 இருக்குதா? இல்லை. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் 7. நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் 2 இருக்குது. பி ப்ளஸ் 2. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு ரிமைனிங் உள்ளதை நம்ம பாக்ஸ் பண்ணிடலாம். பி மைனஸ் 4 ஒன் ஃபேக்டரும் பி ப்ளஸ் 2 அனதர் ஃபேக்டராகவும் இருக்குது. இது நியூமரேட்டர் வேலையும் இது டினாமினேட்டர் வேலையும் இருக்குது. அதை மட்டும் எழுதி ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 2க்கான ஆன்சரை பாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 3 போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 3ல் இதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து இதை ரெசிப்ரோக்கலை மாற்றணும். ரெசிப்ரோக்கலை மாற்றும் போது இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, இங்கே இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் ரைட் பண்ணால் போதும். ரிமைனிங் உள்ளதை ஃபுல்லாக அப்படியே ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. இதுக்கான ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் எடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் 6 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து மைனஸ் 6 கிடைக்கணும். ஆட் பண்ணினா நமக்கு வந்து மைனஸ் 1 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 ஒரு அப்ளட் டேபிள், அதாவது 6 ஒரு அப்ளட் டேபிள்ஸ் நமக்கு 3 2s are 6. 3 2s are 6. அதில் 3க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 1 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 கிடைக்குது. இங்கே வேரியபிள்ஸாக எக்ஸ் இருக்குது. டிவைடிங் பை எக்ஸ். இப்போ ஃபேக்டரை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டரை எக்ஸ் மைனஸ் 3 ஒரு ஃபேக்டராகவும் எக்ஸ் மைனஸ் 3 ஒரு ஃபேக்டராகவும் அனதர் ஃபேக்டராக எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்குது. இப்போ இதில் ஏதாவது டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2வும் டிவைட் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு வந்து 1 4 is 4. 1 4 is 4. 3 4s are 12. 3 4s are 12. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒயில் வந்து இதில் ஒரு ஒய், இதில் ஒய் பவர் 2 இருக்குது. இதில் ஒரே ஒரு ஒய் டிவைட் ஆயிரும். ஒரே ஒரு ஒய் மேலே வந்து நியூமரேட்டரில் ஒரு ஒய் கிடைக்கும். அப்போ 3யும் ஒய்யும் இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம்.
ஆன்சரை எழுதி பாக்ஸ் பண்ணியாச்சு. சப்டிவிஷன் நம்பர் 4 போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 4ல் இங்கே இருக்கிற குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனில் இருந்து 2 காமன் எடுக்கலாம். 2 காமன் எடுத்தால் நமக்கு என்னென்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2 காமன் எடுக்க தெரியாதவங்க 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைடிங் பை 2 டிவைடிங் பை 2 டிவைடிங் பை 2 டிவைட் பண்ணால் 1 2 is 2 6 2 are 12 1 2 is 2 11 2 are 22 1 2 is 2 4 2 are 8. இப்போ நமக்கு ஆன்சர் அங்கே என்ன கிடைக்குதுன்னா 6d ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 கிடைக்குது. ஆனால் 2 காமனாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியதை இந்த 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 எக்ஸ்பிரஷன் இதிலிருந்து 2ஐயும் டீயவும் காமனாக எடுக்க முடியும். 2ஐயும் டீயவும் காமனாக எடுக்கணும். 2t காமனாக எடுக்கணும். அப்போ இங்கே டிவைடிங் பை 2t டிவைடிங் பை 2t இங்கேயும் டிவைடிங் பை 2t. இப்போ ஏதாவது டிவைட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். டிவைட் பண்ணால் இங்கே 2வும் 2வும் டிவைட் ஆயிரும். ஒரு t டிவைட் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 2வும் இங்கே வந்து 2 2s are 4 இங்கே tயும் டிவைட் ஆயிரும். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா t கிடைக்குது. இந்த இடத்துல t + 2 கிடைக்குது. இந்த இடத்துல t + 2 கிடைக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து 2 காமன் இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 கிடைக்குது. இதை நம்ம 4th சப்டிவிஷனில் ரைட் பண்ணிக்கலாம். 4th சப்டிவிஷனில் காமனாக எடுக்க வேண்டியது எடுத்து ரெசிப்ரோக்கலை மாற்றி இங்கே ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம். இப்போ 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ டி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 6 6 4s are 24 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 கிடைக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 24 ஆட் பண்ணல நமக்கு மைனஸ் 11 கிடைக்கணும். இப்போ டேபிள் நம்ம சொன்னோம்னா 8 3s are 24 அல்லது 3 8s are 24 இதில் ஆட் பண்ணல நமக்கு மைனஸ் 11 கிடைக்கணும். அப்போ ரெண்டுலையுமே மைனஸ் சிம்பிள் கொடுத்துடலாம். சேம் சிம்பிளாக எழுதி சேம் சிம்பிளாக இருந்ததுன்னா சிம்பிளை அப்படி எழுதி நம்பர்ஸை ஆட் பண்ணலாம். டிவைடிங் பை எழுதலை இங்கே டிவைடிங் பை நம்ம எழுதலை டிவைடிங் பை எழுதுவோம். டிவைடிங் பை எழுதலை டி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக என்ன இருக்குதோ அதை தான் ரைட் பண்ணும். 6 இருக்குது. இப்போ டிவைடிங் பையில் என்ன எழுத போனால் 6tன்னு சொல்லி எழுதணும். 6t டிவைடிங் பை 6t டிவைடிங் பை 6t. இல்லை ஏதாவது ரெடியூஸ் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். இங்கே 3 2s are 6 இங்கே 4 2s are 8 இங்கே 1 3 is 3 2 3s are 6. இப்போ இந்த ஃபேக்டர் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸ் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் ஆல்ரெடி 2 இருக்குது. 2 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 3t மைனஸ் 4 நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை 3t நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இங்கே 2t அப்படி இருக்கட்டும். t ப்ளஸ் 2வும் அப்படியே இருக்கட்டும். டிவைடிங் பை இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. ஈக்குவல் டிவைடிங் பை நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மட் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 24. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 24. ஆட் பண்ணல நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 24 வராப்பில் 6 4s are 24. இப்போ மைனஸ் 4 கிட்ட கொடுத்தலாம். மைனஸ் 4 கிட்ட கொடுத்தனா சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து 2 கிடைக்குது. இங்கே டி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். டி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 3 இருக்குது. அப்போ டிவைடிங் பை 3t இங்கேயும் டிவைடிங் பை 3t. ஏதாவது டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். டிவைட் ஆகிறத டிவைட் பண்ணிடலாம். 1 3 is 3 2 3s are 6. இப்போ ஃபேக்டர்ஸை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸ் t + 2 1 ஃபேக்டரும் t + 2 1 ஃபேக்டரும் another ஃபேக்டராக 3t மைனஸ் 4 another ஃபேக்டராகவும் கிடைக்குது. டிவைட் பண்ண முடிஞ்சதை நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணுறதை பாருங்கள். இங்கே 3t மைனஸ் 4 இங்கேயும் 3t மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு t + 2 1 ஃபேக்டர் t + 2 1 ஃபேக்டர். வேறு ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ 2 2s நமக்கு என்னென்னா 4 இருக்குது. இந்த குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மட் நம்ம ஃபைன் பண்ணோம். 2ங்கிறது காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம எடுத்து ரைட் பண்ணிட்டோம். 3t மைனஸ் 4. செகண்ட் ஃபேக்டரை எடுத்து ரைட் பண்ணலை. இங்கே மிஸ்டேக் இருக்குது, ரைட் பண்ணிக்கலாம். 3t மைனஸ் 4 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
2t 2t minus 1 2t minus 1. இப்போ டிவைட் ஆகிறத டிவைட் பண்ணிடலாம். 3t minus 4, இங்கேயும் 3t minus 4. நெக்ஸ்ட்டு இங்கே t plus 2 இருக்குது, இங்கேயும் t plus 2 இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு டிவைட் ஆகாமல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2t minus 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 2s 4 இருக்குது, இங்கே ஒரு t இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 2 2s 4 இருக்குது, இங்கே 2t minus 1 இருந்தது, 2 2s 4 இல்லையாச்சு, 2t minus 1 ஃபேக்டர்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே t இருக்குது, இந்த t-யவும் t-யவும் டிவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே டினாமினேட்டரில் நமக்கு 3 மட்டும்தான் இருக்குது, அப்போ 3-யை மட்டும் நம்ம ரைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை 3 இதை அப்படியே பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபோர்த்து சப்டிஷனுக்கு ஆன்சரை எழுதி நம்ம பாக்ஸ் பண்ணியாச்சு. சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3 சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேபிள்ஸை மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்க தெரியணும். அதை மைனஸ் சிம்பிள் எங்கே கொடுக்கணும், ப்ளஸ் சிம்பிள் எங்கே கொடுக்கணும்னு சொல்லி ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்து ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.